அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பற்றி இப்போ நீங்கள் இந்த இதில் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பாருங்கள். 1 கிலோ மீன் வாங்கி, காளான் மீன், கடல் மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. நல்லா ஃப்ரெஷ் மீன், பார்த்தாவே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. வெங்காயம் ஒரு 100-150 கிராம் வெங்காயம் நல்லெண்ணெய் வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு மாங்காயை வெட்டி வச்சுருக்கோம். இதுதான் மீன் குழம்புக்கு தேவையான பொருள். குழம்புக்கு தேவையான அளவு ஒரு எலுமிச்சை மரத்தோட கொஞ்சம் பெரிய சைஸு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கோம். அதிலே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதிலே அளவான உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா அந்த குழம்புல கரைச்சி விட்றோம். அந்த மசாலாவில் நல்லா கரைச்சிடணும், நல்லா மசித்து நல்லா கரைச்சிடணும். கரைச்சி ஒரு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு அந்த எண்ணெய் சட்டி மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுறோம், கடலெண்ணெய் ஊற்றுறோம். கடலெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போடுறோம். வெந்தயமும் கறிவடகமும் போடுறோம். அது மீன் குழம்புக்கு உண்டான அது தாளிக்கிறதுக்குள்ள பொருள். அது நல்லா பொரிய விட்டு கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டு பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் ஓரளவுக்கு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இதானதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்றோம். வதக்கி அது நல்லா வேக வரலாம், நல்லா வதக்குறோம். இது மாதிரி வதக்கினோம்னா நல்லா அது செவந்ததுக்கப்புறமா நல்லா வதங்கிடணும். நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னும் அப்படியே ஒரு பரட்டி விட்டு இப்போ தக்காளி சேர்க்குறோம். இதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதில் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி விட்றோம். வதக்கி விட்டுட்டு நல்லா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப இந்த கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து தாளிப்பில் ஊற்றணும். இப்போ எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தண்ணியை ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு காரம், உப்பு, அளவான தண்ணி எல்லாமே இந்த நேரத்தில் எல்லாம் சேர்த்துக்கலாம். வாயில் கூட வாயில் வச்சு பார்த்தோம்னா தெரியும். உப்பு பத்தலையோ இல்லை காரம் பத்தலையோ எல்லாத்தையும் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு இதை எரிச்சு விட்றோம். எரிச்சு விட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா எரிய விட்டோம்னா நல்ல குழம்பு நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூள் பச்சை வேகம் போக நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா கொதிக்க விட்டு குழம்பு கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இன்னும் குழம்பு சுண்டலை. அதனால் திரும்பவும் என்ன செஞ்சிடறோம், மூடி வச்சு திரும்ப கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்றோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், மாங்காய் போடுறோம். மாங்காய் போட்டு ஒரு கொதி விடுறோம். அதையும் மாங்காய் போட்டோம்னா மூடி வச்சிடணும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா அது நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இது அரை வேக்காடு வெந்திருக்கும் மாங்காய். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இப்போ போடுறோம். ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே எரிச்சு விட்றோம். போடுறோம் பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா போட்டிருக்கோம். போட்டுட்டு அந்த மீன் மேலே இருக்கிறதுனால அந்த கரண்டியை கொடுத்து லேசாக கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். நல்லா மீனை உள்ளே அமுத்தி விட்டு அந்த குழம்புக்குள்ளே அமுத்தி விட்டு அப்படியே மூடி வச்சிடறோம். மூடி வச்சு எல்லாம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டோம்னா சுற்றி நல்லா கொதிக்கும். அந்த நேரம் பார்த்து இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடலான்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனை போட்டு மீன் குழம்பு எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு மீனை போட்டோம்னா அப்படியே மீன் அப்படியே போட்டு மூடி வச்சு ஒரு செகண்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா அப்படியே மீன் பிறண்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம இறக்கி வச்சிடணும் குழம்ப. அதுக்கு மேலே விடக்கூடாது. அதுதான் அதோட பதம். இப்போ மட்டன் குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப நேரம் வேகணும். ஒவ்வொரு மட்டன் சீக்கிரமாக வந்துடும், ஒவ்வொரு மட்டன் எப்படி இருந்தாலும் அது ரொம்ப லேட்டாகும். எல்லாத்தையும் ரெடி வச்சோம்னா ஒரு ரசம் வைக்கிற நேரத்துக்குள்ளே அந்த மீன் குழம்ப ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குறைவான நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே
வீட்டில் இருக்க பொருள் தான், ஏதோ நம்ம அதுக்காக தேடி அலையணுன்றதெல்லாம் மீன் மட்டும் இருந்தால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு வச்சு அந்த குழம்பு எடுத்து போட்டு இறால் வறுவல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இறால் வறுவல் கொஞ்சம் வச்சு மீன் இதே காளா மீனை வறுத்து வச்சுருக்கோம். அதையும் 2 பீஸ் வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.